இது நம்ம டிஎன்பிசி குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம்லையோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போங்க. டிஎன்பிசி குரூப் 4 ஹால் டிக்கெட்டுன்னு சர்ச் பண்ணுங்களேன். சர்ச் பண்ணோடனே நம்மளுக்கு வர ஃபஸ்ட்டு இருக்கிறது டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கும். அது 2023 ஸோ அது வேணாம். நம்ம டிஎன்பிசியோட வெப்சைட்டுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன வரும்னா நான் எப்பயும் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே எப்படி போனால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம இதில் முக்கியமாக ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 4 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறோம். எல்லோரும் இன்ன வரையும் படிச்சுட்ருப்பீங்க, சீரியஸாக படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்திருக்கான்னு போய் பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கான்னு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ நிறைய பேர் இதிலே மிஸ் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டுக்கு போனோடனே ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே நம்மளுக்கு நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு புதிய பதிவு செய்தவரா இல்லை ஏற்கனவே பதிவு செய்தவரான்னு கேட்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருப்போம். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்கும்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு, அது நம்மளுடைய பயனர் குறிப்பீடு, நம்மளுடைய யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டு கேப்சா கேட்கும். அதை மறந்துடாமல் கரெக்டாக கொடுங்க. அதை நான் அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிடுறேன் உங்களுக்காக. அது நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே சமர்ப்பின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே போயிடும். கேண்டிடேட் கேண்டிடேட் டேஷ்போர்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எது, ஹால் டிக்கெட் தான், குரூப் 4 ஹால் டிக்கெட். ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸி, ஸோ சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி இதில் சும்மா நம்ம அப்ளிகேஷன் ஐடி நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோடனே நம்மளுக்கு மெயிலில் வந்திருக்கும், மெசேஜ்லேயும் வந்திருக்கும். மெயிலில் இருக்கிறது அந்த நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் ஐடி. ஸோ அந்த ஐடியை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டேட்டு, மந்த்து, இயர் இதெல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஐடி, நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் பாஸ்வேர்டு, நம்மளுடைய பாஸ்வேர்டு அதுவாக தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். டேட்டுக்கு மென்ஷன் பண்ணி எந்த டேட் நீங்கள் பிறந்தீங்க, ஸோ நெக்ஸ்ட் எந்த மந்த்து கொடுத்து கடைசியாக டவுன்லோட் இருக்கும் அதை கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். டவுன்லோட் கொடுத்தோன்னே நம்மளோட டவுன்லோட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய குரூப் 4 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இது கேட்கணும், நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நான் கொஞ்ச நாள் வீடியோ போடலை. ஸோ இருந்தாலும் என்னை மதித்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் போடுங்க ப்ரோ, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் போடுறேன். ஒரு சில இஷ்யூஸ்னால என்னால் போட முடியல, கிளாஸஸ் வீடியோஸ் போட முடியல. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸும் கண்டினியூ பண்ணுறேன். நாளையிலேருந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும், எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை இதே சப்போர்ட் கண்டினியூஸாக கொடுங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அநேக மெட்டீரியல்ஸு நான் அந்த யூடியூப் கிளாஸ் நடத்தலைனாலும் அங்கே நிறைய மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.